ஒரு பக்கம் போர்ல குண்டு விழுது, உள்கட்டமைப்பு உடையுது. ஆனா இன்னொரு பக்கம் அதே போர்ல ஈரான் கல்லா கட்டுது. இது எப்படி சாத்தியம்? அதே சமயம் அமெரிக்கா ஒரே நாள்ல $970 பில்லியன் லாபம் பார்த்திருக்கு. ஆனா நம்ம ஆசியாவோ ரத்த களரியா இருக்கு. என்ன நடக்குது உலக பொருளாதாரத்துல? ஹார்முஸ் ஜலசந்திய ஈரான் ஒரு டோல்கேட்டா மாத்த போகுதா? வணக்கம், நான் உங்கள் ஏகே. இது திங்க் வித் ஏகே. செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் கசப்பான உண்மைகளை தேடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரான் மேல ஏகப்பட்ட தடைகள். முன்னாடி அவங்க கச்சா எண்ணெய ஒரு பேரல் $64 கூட விற்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்போ போர் பதட்டத்தால உலக மார்க்கெட்ல எண்ணெய் தட்டுப்பாடு வந்துருச்சு. இத பயன்படுத்தி இப்போ ஈரான் தன் எண்ணெய மார்க்கெட் விலைக்கு, அதாவது $90-100 விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. உள்கட்டமைப்பு அழிஞ்சாலும் அவங்க பொருளாதாரம் இந்த அதிக விலை மூலமா தாக்கு பிடிக்குது. இதுதான் போரோட ஒரு விசித்திரமான பக்கம். இப்போ ஒரு பெரிய விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. பனாமா கால்வாயில காசு வாங்குறப்போ ஹார்முஸ் ஜலசந்தியில ஏன் ஈரான் டோல் வசூலிக்க கூடாது? பதில் சிம்பிள். பனாமா என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை பாதை. அது அவங்க சொத்து. ஆனா ஹார்முஸ் என்பது இயற்கை கொடுத்த ஒரு சர்வதேச கடல் பாதை. சர்வதேச சட்டப்படி UNCOLOS படி இங்கே யாரையும் தடுக்கவோ காசு வாங்கவோ முடியாது. ஆனா ஈரான் இப்போ ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் கேட்கறது உலக நாடுகளை கொந்தளிக்க வச்சிருக்கு. இதனால தான் அமெரிக்கா, பிரிட்டானிய கப்பல்கள் அங்க வந்து நிக்குது. இந்த போர் எங்கோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதோட பாதிப்பு நம்ம பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் வரைக்கும் வந்துருச்சு. அங்க விமான எரிபொருள் விலை கிட்டத்தட்ட 80% உயர்ந்திருக்கு. 1 லிட்டர் $0.73 இருந்து $1.32 வரைக்கும் போயிருச்சு. இது ஏர்லைன்ஸ் துறையையே முடக்கி போடும் ஒரு ஆபத்தான அறிகுறி. உலக பொருளாதாரம் எப்படி ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க. அமெரிக்கா லாபம் பார்க்குது, ஈரான் தந்திரமா செயல்படுது. ஆனா பாதிக்கப்படுறது என்னவோ நம்மள மாதிரி ஆசிய நாடுகள் தான். இந்த வார் சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சிந்திப்போம், செயல்படுவோம். உங்கள் ஏகே.